من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الذين غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار مهطعين مقنعي رؤوسهم لا يرتد إليهم طرفهم وأفئدتهم هواء لا تحسبن الله غافلا عما يعمل الظالمون அநியாயக்காரர்கள் செய்கின்ற செயலை விட்டும் அல்லாஹ் கவனக்குறைவானவன் என்று நீ நினைக்க வேண்டாம். இன்னமாய் அகிரும் அவர்களுக்கு வேதனையை தாமதப்படுத்துவதற்கு காரணம் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார் பார்வைகள் எல்லாம் பயந்து நடுங்குமே, அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக வேண்டித்தான் தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மேலும் முஹ்திஈன முக்னிஇ அவர்கள் அன்றைய நாளில் மிக கேவலப்பட்டவர்களாக இறைவனுக்கு வழிபட்டவர்களாக அன்றைய நாளில் இருப்பார்கள். ருஊசுஹும் லா யர்தத் இலைஹிம் தர்ஃபுஹும் முக்னிஇ ருஊசிஹிம் அவருடைய தலைகள் எல்லாம் மிக உயர்ந்த நிலையில் மேல் நோக்கி இருக்கும், தங்களுடைய பார்வையை கீழ் நோக்கி கொண்டு வர முடியாது. வஅஃபீதத்துஹும் ஹவா அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி அஞ்சிக் கொண்டு உள்ளத்தில் எதுவும் இல்லாத காலியான நிலையிலே இருக்கும். இந்த நிலை வருகின்ற அந்த நாள் வரைக்கும் தான் அவர்களுக்கு தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ் 14வது அத்தியாயத்துடைய 42, 43 ஆகிய இந்த 2 வசனங்களில் குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிறைய உபதேசங்கள் செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அதற்கு பிரார்த்தனை பண்ணினார்கள். அந்த பிரார்த்தனை எல்லாம் சொல்லிவிட்டு இதே போன்ற தியாகத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காஃபிர்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் அந்த ஏகத்துவ கொள்கை எடுத்து சொன்னார்கள். சொல்லுகின்ற அந்த நேரத்தில் அவர்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களும் சொல்லி மாளாது அந்த அளவுக்கு இருந்தது. இப்ப அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலியமாக சில ஆறுதலான வார்த்தையை சொல்கின்றார். நபியே முஹம்மதே, இந்த உலகத்தில் நீங்கள் ஏகத்துவ கொள்கையை சொல்லும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் அவர்களுக்கு நாம் தண்டனை கொடுக்க மாட்டோம் என்று நான் நினைத்து விட வேண்டாம். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன் அநியாயக்காரர்கள் செய்கின்றதை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். ஏன் உடனே அவன் தண்டனையை கொடுக்கவில்லை? லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார் ஒரு நாள் இருக்கின்றது, அந்த நாளுக்காகவே நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். லிகுல்லி உம்மத்தின் அஜல் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தவணை இருக்குகின்றது. அந்த தவணை வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது நாம் இந்த உலகத்திலே செய்கின்ற மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பிடிக்க ஆரம்பித்தால் இந்த பூமியில் ஒரு உயிரினம் கூட வாழாது. அந்த அளவிற்கு இந்த உலகத்திலே பாவங்களும் குற்றச்செயல்களும் நிறைந்து காணப்படுகின்றது. இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதி இந்த பூமியிலே கடலிலும் திடலிலும் குழப்பங்கள் அதிகமாகிவிட்டது என்று சொல்கின்றார். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அந்த வசனம் இன்றைய காலகட்டத்தில் நடக்கின்ற அநியாயங்கள் அக்கிரமங்களை நாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் பார்த்து கொண்டு இறைவன் ஏன் சும்மா இருக்கின்றான்? அதுதான் அல்லாஹ் சொல்கின்றான், அவன் சும்மாவலாம் இல்லை, கவனக்குறைவாக இருக்கின்றான் என்று நினைக்க வேண்டாம். அவர்களை நாம் என்ன செய்வோம்? சனஸ்தனில் ஓம்லிலகும் நாம் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்போம். ஓம்லிலகும் இன்ன கைதி மத்தீன் ஒரு காலம் ஒரு நேரம் வந்தால் நம்முடைய பிடி கடுமையாக இருக்கும், நம்முடைய பிடி கடுமையாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் தப்பிக்க முடியாது. அப்படி ஒரு நேரத்திற்காக காலத்திற்காக நாம என்ன செய்யணும்? அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக அவகாசம்? திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒரு மனிதன் தவறு செய்தால் தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்களே, அரசு அன்று கண்டிக்கும் ஆண்டவன் நின்று கண்டிப்பான் என்று. தவறு செய்கின்றவர்கள் அந்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ் தண்டனை கொடுக்க உடனே நினைக்க மாட்டான். அவனுக்கு அந்த நேரத்தை கொடுப்பான், அடுத்து திருந்தி விடுவான், அடுத்து தௌபா செய்வான், அடுத்து இறைவனை நம்புவான். அப்படிங்கிற அந்த கால அவகாசத்திற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவனை விட்டு வைத்திருக்கின்றான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கவனம் அவன் மீது இருந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றான். அந்த நாள் இருக்கின்றது, அது கடுமையான நாளா. அங்கே யாருடைய
யௌமைதில் லா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான், அன்றைய நாளில் எவருடைய பரிந்துரையும் அங்கு பயனளிக்காது என்று சொல்கின்றான். ஒரு நாள் வருவதற்கு முன்பே யௌமுல் லா குல்லத்தும் ஃபீஹி வலா ஷஃபாஅத்தும், பரிந்துரை செய்ய முடியாது, நட்புகள் அங்கே கிடையாது, உறவுகள் இல்லையே. அந்த நாள் வருவதற்கு முன்பே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். இன்னொரு வசனத்திலே யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு நாள் இருக்கின்றது, அந்த நாள் தந்தை தன் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, ஒரு பிள்ளை தன் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. அந்த நாள் வருவதற்கு முன்பு அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். ஆகையினால் ஒரு மனிதன் தவறு செய்தால் அதை உடனே தண்டிக்கவில்லை என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கென்று அல்லாஹ் என்ன செய்ய, அவன் திருந்துவதற்காக வேண்டிய காலங்களை அவகாசம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, மரணம் வரைக்கும் தான். மரணத்திற்கு பின்பு உள்ள நிலையைத்தான் இந்த வசனத்திலே சொல்கிறான். அந்த மரணம் வந்ததற்கு பின்பு ஒரு கபருடைய வேதனை இருக்கின்றது, அதற்கடுத்து மஹ்ஷருடைய வேதனை இருக்கின்றது, இவைகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த நாளில் அவர்கள் தப்பிக்க முடியாது. ஆகையினால் நீங்கள் நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள், நன்மையான காரியங்களை ஏவிக்கொண்டே இருங்கள், தீமையை தடுத்துக் கொண்டே இருங்கள் என்பதை நபி அவர்களுக்கு என்ன செய்ய இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றான். ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லுகின்றான். எனவே நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நன்மையான காரியங்களை அதிகமாக செய்யக்கூடியலாம், தீமைகளை தடுக்கக்கூடிய தாவாவுடைய பணியிலே செய்ய ஈடுபட வேண்டும். அது ஈடுபடும் பொழுது பல்வேறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்படி வரும் பொழுது இந்த வசனங்களை எல்லாம் பார்த்து நாம் ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக